பழம் சாப்பிடுங்க, வாழைப்பழம். எனக்கு பழம் வேண்டாம் சாமி. ஆளு கொஞ்சம் எனக்கு வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் சாப்பிட்டாங்க. இந்த இதுக்கு எவ்வளோ கட்டாயப்படுத்துகிற? ஒரு வீட்டில் இருக்கிறேன்னா 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ மும்மரமாக பேசிகிட்டு இருக்கிற அப்படியே இருந்து நான் சாப்பிடும்போது நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பெருசு இங்கே வான்னு கற்றும்போது பார்த்துனேன். நானா சொன்னேன், அந்த பக்கத்து வீட்டில் அந்த பையன் சத்தம் போட்டு போனான், அந்த பெருசு அப்படித்தான் பேசு அப்படின்ட்டு போனேன். பெருசுக்கு பொழப்பில்ல, என் நேரம் கூப்பிட்டு அதை எவனும் செல்ஃபோனில் டிவியில் என்ன அது இதுன்னு ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க. அந்த ஐயா நின்று யார் பேசுறதுன்ட்டு போகிறாப்புல. பெருசுனா 60 வயசுக்கு மேலான பெருசு. நான் ஒன்றும் சொல்லுவேன், நான் சிறுசு 30 வயசு இருக்கிற மாதிரி பேசிட்டு சரி கொஞ்சம் வாழைப்பழம் சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? நீயே சாப்பிடுங்க. சரி, அப்போ என்னமா பிரச்சனை தான். என்னத்த போய் பிரச்சனை? அந்த பையன் அப்படி பேசிட்டு போனதுக்கு நான் என்ன பண்ணுறது? பெருசுன்னு வயசானா பெருசுன்னு தான் சொல்லுவாங்க, பெருசுனா சொல்லுவாங்க. நான் அதை பற்றி ஒன்று சொல்ல, நல்லா பேசிட்டு போகிறான்னு சொல்கிறேன். அப்படித்தான் பேசுவான். பெரியவர் தான் இருந்தால் பசங்க இப்போ அப்படித்தான் பேசுவாங்க. நம்ம வயசானவங்களை கண்டாலே அவங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா அவங்க வயசாகும்போது அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற? ஆமாம், அவங்க வயசாகும்போது அப்போ அந்த அனுபவம் தெரியும். அப்போ நான் என்ன வயசில் இருப்பேன்? நான் இப்போ அவனுக்கு வயசாகும்போது, அவனுக்கு வயசாகும்போது நீங்கள் 80 வயசில் இருப்பீங்கன்னு வைங்க. 80 வயசு இல்லை, அவனுக்கு வயசாக இப்போ என்ன 40 வயசு, 30 வயசும் கூட இல்லை அவனுக்கு. காலேஜ் போயிட்டுருக்குறா அந்த பையனை அப்படி தான் பேசுவான். என்ன சொன்னாலும் சரி, நம்மளாம் வயசு பசங்களும் இருக்காங்கல்ல, கிண்டலும் கேரி பண்ணுறது பெரியவங்களுக்கு மட்டும்தான். அது பண்ணத்தான் செய்வாங்க. வயசு பிள்ளைகளை கிண்டல் பண்ணால் அந்த பிள்ளை கூட வந்துடுது, கிண்டல் பண்ண அடுத்த நிமிஷமே. அப்புறம் அவனுக்கு சிக்கலாகி போயிடுது, அது தெரியுமா? அதனால் கிண்டல் பண்ணதுக்கு பெரியவங்களை பார்த்தேன். பெரியவங்களை பண்ணுறது என்னன்னா, நீங்கள் தொண பேசிகிட்டு இருந்தா அவன் போகிற வேலைக்கு போக வேண்டாமா? என்னமா தொடர்ந்து பேசிட்டேன். ஆனால் நீ போயிட்டு வரும்போது இந்த ஜாமான் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். நீங்கள் அதுவும் கூட அப்படி இருந்தால் கேட்டுப்ப. நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க. இந்த இதில் மெசேஜ் என்ன வந்திருக்குது, அதை பாருப்பா, இதை பாரு அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. இது எப்படி அது எப்படி எல்லா கதையும் கேட்டிருப்பீங்க. அவன் போகிற வேலைக்கு அவன் போகணும். படித்த பையன் பெரியவங்க ஒரு கேட்டால் ஒரு பதில் ஒழுங்காக சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டேன். இந்த பெருசுக்கு வேலை இல்லையா? அப்படி பெருசுக்கு வேலை இல்லைன்னா பெருசுனா அப்புறம் பெருசு தான். 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா பெருசு தான். பெருசு பற்றி சொல்ல, நமக்கு தெரியாதவனு தானே கேட்குறேன். இந்த செல்லை வச்சுட்டு நான் எவ்வளோ சிரமப்படுறேன் தெரியுமா? ஒவ்வொருத்தர் என்னன்னு அனுப்புகிறேன். நான் படிக்க தெரியாதான் அது. சரி, நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நான் ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கேன். படிக்கலன்னா வச்சுருந்தோ. ஆனால் நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கிறீங்க. முடிச்சிருக்கிறேன். இப்போ எப்படின்னா, படிக்காதவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மாடு மேய்க்கிறவங்க கூட தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் படித்து காலேஜுக்கு போனவர், ஆனால் அந்த செல் எடுத்து உங்களுக்கு ஒன்றும் தெரியும். கீழேயே எரிஞ்சு கிடந்தாலும் அதை எடுத்து எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு செல்லுக்கு ரொம்ப தூரமா ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேச வந்தது என்ன பேசுனீங்க? என்ன பேசுனா, என்ன வயசாகி போச்சுன்னு எல்லாரும் கிண்டலும் கேரி பண்ணுறாங்க. பேசத்தான் செய்வாங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் காலேஜ் வேறு முடிச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு தெரியும். அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தா ரொம்ப ஸ்டைலாக வர்றீங்க, ஒரு நேரத்தில் ரொம்ப ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றீங்க, ஒரு நேரம் பார்த்தா ரொம்ப ஓல்டாக வர்றீங்க. நேரத்தில் என்ன மத்தியானம் நீ குழம்பு வச்சிருந்தேன்னு எனக்கு மறந்து போகுது. ஏன் மறக்குது? அதெல்லாம் மறக்காம இயற்கையாக இருக்குது. இயற்கையெல்லாம் இல்லை, அதுதான் பேசிகிட்டே இருந்தோம்னா. நம்ம 2 பேரும் இப்போ பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம 2 பேர்னா பேச வேண்டியதை பேசுகிறோம். இல்லை பக்கத்தில் அரசு இருந்தாலும் பக்கத்தில் அரசு கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கணும். வயசானங்க ஒரு 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா இப்போ பேசிகிட்டே இருக்கணும். உனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை என்ன இது பேசிகிட்டே உட்காந்து கம்முன்னு இருக்க பேச வேண்டியதை உட்கார முடியாது. பேச வேண்டியதை கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கணும். அப்படி பேசிகிட்டே இருந்தால் அந்த மறதியெல்லாம் வராதுங்கிறாங்க டாக்டரெல்லாம். அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களாமா? அதுதான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தால் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கா. தனிமைங்கிறது தனிமையில் போய் நீங்கள் இருக்கக்கூடாது. சும்மா அப்படியே உம்முன்னு இருப்பீங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பாட்டில் பேசிகிட்டே இருந்து பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது. அதைத்தான் நான் சொல்கிறேன். சரிங்கம்மா, நீ சொல்லிட்டா சரி. நான் அப்படி இருக்கு நாளைக்கு முயற்சி பண்ணுறேன். ஆளை எப்படி விடுறது? நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுங்க, பேசினா தான் நல்லா இருக்குது. அதை விட்டு போட்டு நீங்கள் போய் அங்கே உட்காந்து உட்காந்துக்கிறீங்க. எங்கே என்னத்தை சாதிக்க போகிறீங்க? அப்படி 4 பேர்த்தோட கலகலன்னு பேசுங்க. அந்த